என்ன பாரு இப்படி இருக்காங்க? நம்ம ஊருக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க யாருன்னு கூட இவங்களுக்கு தெரியலையே. இவங்க எல்லாம் சேர்மன் ஆகி என்னமோ போ. அவ்வளவுதான். அந்த பணத்தை கொடு. காசு இல்லைன்னா கடன் கூட வாங்கலாம், ஆனா போய் பித்தலாட்டம் பண்ணி ஏமாத்த கூடாது. இந்தா போ. சரிங்க வரங்க. பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது சட்டப்படி தப்பு. தப்பே ஆனாலும் அதை கூட சரியா பண்ண தெரியல. என்ன மரகதம் மருமக இவ்வளவு மக்கா இருக்கா? இவ சேர்மன் எலெக்ஷன் எப்படி ஜெயிக்க போறான்னு தெரியல. எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உள்ளவை கண்மணி, உன்னால எனக்கு மேலும் மேலும் அவமானம் தான். அத்தை ஐயா வணக்கம். என்னப்பா எல்லாரும் கொற்ற மலையில கூட்டமா வந்திருக்கீங்க? ஐயா நம்ம வீட்டு மருமக கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் தரதா சொன்னாங்க. அதான் ஐயா கூடி வந்திருக்கோம். நான் எதுவும் சொல்லலடி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்குது ஐயா. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்குங்க ஐயா. எங்க வீட்டுல 8 ஓட்டு இருக்குங்க ஐயா. எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்குங்க ஐயா. எங்க வீட்டுல 3 ஓட்டு இருக்குதுயா. 7 ஓட்டு. நிறுத்துங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? காசை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. ஓட்டுக்கு காசு வாங்குறதும் தப்பு, காசு கொடுக்கறதும் தப்பு. ஒழுங்கு மரியாதை போங்கயா. கண்மணி, உன்னால நியாயமா நின்னு ஜெயிக்க முடிஞ்சா போட்டி போடு, இல்லைன்னா ஒதுங்கிடு. தேவையில்லாம பெரிய வீட்டு மானத்தை வாங்காத. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்க. அம்மா, நாங்க சம்பாரிச்சு வச்சிருக்க பேரை கெடுத்துருவோம் போல இருக்க. எல்லாம் எங்க தலை எழுத்து. ஐயோ, சத்தியமா நான் இந்த ஏற்பாடு பண்ணலடி. அத பண்ணது நாங்க தான். ராசாத்திக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கற, அதான் உனக்கு சின்னதா ஒரு ஆப்பு வைக்கலான்னு நானும் புனிதாவும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணதான் இதெல்லாம். ஐயா ஐயா, இங்க கண்மணி என்ன எலெக்ஷன் நிக்க போறாங்க தெரியுமா? ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, அது தெரியுமா? ஐயோ அது தெரியாதம்மா. வீட்டுக்கு போய் வாங்கிக்கோங்க. சரிம்மா. ஆனா நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. சரிம்மா, சரிம்மா. சரிங்க. டேய் சுப்பிரமணி, இத வந்துட்டேன் மாமா. பெரிய வீட்டுல கண்மணி ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாமா. அப்புறம் என்ன மாமா, நம்ம வீட்டுல தான் 1 2 10 ஓட்டு இருக்குது. 10,000 வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். இருக்கு, கொஞ்சம் கொய்யா எடுத்துட்டு வா. சரி மாமா, எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடா. வந்துடுறேன். ஐயா இந்த வாரேன். என்னம்மா? இங்க கண்மணி எலெக்ஷன்ல நிக்க போறாங்கல்ல, ஆமா. அவங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் தராங்களா? எப்பமா தராங்க? இதோ இப்பவே வீட்டுக்கு போனீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படியா? ஆமாங்க ஐயா, வாங்க. டேய் தம்பி, சொல்லுங்க தாத்தா. போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாடா. மொத்த ஓட்டுக்கு 3000 ரூபாய் வாங்கி வந்துடலாம்டா. சரிங்க தாத்தா. அண்ணா அண்ணா, என்னம்மா? நீங்க பெரிய வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தருவாங்க. என்ன விஷயமா? எங்க அண்ணி எலெக்ஷன்ல நிக்க போறாங்கல்ல, அவங்க ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்படியா? அச்சச்சோ, இப்ப வேற நான் அவசரமா டவுனுக்கு போகணுமே. ஒரு நிமிஷம் எனக்குமா. ஏண்டி, பெரிய வீட்டு கண்மணி அம்மா ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? நான் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்துடு. சரி வையே. சரிங்க. வாங்கம்மா வாங்க. எப்படி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? ஏய், இதுக்கே இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? உனக்கு இன்னும் எந்த மாதிரிலாம் டார்ச்சர் கொடுக்கலான்னு டீடைல் பிளானோட புனிதா பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். வெயிட் அண்ட் see. வரட்டா?
மாமா வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏன்? அங்க பாருங்க, லக்ஷ்மி வரா. ராசாத்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க லக்ஷ்மி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா குழந்தை இருக்கேன். முனியன் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன லட்சுமி, முனியனை பார்க்கவே முடியல? அவர் ரொம்ப பிஸின்னு. இந்த மாதிரி நேரத்துல ஜனங்களுக்கு தொற்று பரவாம இருக்கணும்னு வேலைன்னு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கூட வரதில்ல. முனியன் மாதிரி முன்கள பணியாளர்களால தான் நம்ம ஊர்ல எந்த ஒரு பெருந்தொற்றும் வராம இருக்கு. இரு மாமா, அந்த பைய கொடுங்க. இந்தா. லக்ஷ்மி, இது போன்ற காலங்கள்ல தொற்று நோய் இருக்கும்போது முழு கிராமத்தையும் பாதுகாக்கிற உன்னோட கணவர் சிந்தால் சோப்பின் இந்த புதிய சோப்பை பயன்படுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறது அவசியம். அக்கா, எதுக்குக்கா இந்த புதிய சோப்பு? இது சிந்தால் ஹெல்த் பிளஸ். இத நாங்க 2 பேரும் கடந்த சில மாதங்களா பயன்படுத்திக்கிட்டு வரோம். இது 99.9% கிருமி பாதுகாப்பு வழங்குது. ஆனா இந்த கிருமி சோப்புனா ஹாஸ்பிடல் வாசனை வருமேக்கா, அது எனக்கு பிடிக்காதே. நீ கவலைப்பட வேணாம் லக்ஷ்மி, இது ஒரு சிறந்த மனம் கொண்ட டியோ வாசனையோட வருது. இதனுடைய வாசனை உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிக்கா, நீங்க என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்களே, ரொம்ப சந்தோஷம்க்கா. வரேன்க்கா. வரேன். சரி லக்ஷ்மி, முனி அண்ணனை கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன்க்கா. வரேன். மாப்ள, எல்லாரும் வீட்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே, வாங்க உட்காருங்க. ரசத்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐஷு எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோமா. ராசாத்தி, டீ சொல்லு. அனி, அழகண்ணே வந்திருக்காரு, டீ எடுத்துட்டு வாங்க. வீட்டு பக்கம் ஆளையே காணோம், பயங்கர பிஸியோ. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. புது மாப்பிள்ள உங்களுக்கே தெரியும், ஃபேக்டரி விட்டா வீடு, வீடு விட்டா ஃபேக்டரின்னு இருக்கேன். அதனாலதான் உங்களை வந்து பார்க்க முடியல, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட ராசாத்தி சேர்மன் ஆகணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வாங்கியிருக்கேன். அம்மா ராசாத்தி இதாம்மா. தேங்க்ஸ் அண்ணா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா அம்மா? நல்லா இருக்கீங்களா? என்னடா இந்த பக்கம் ஆளே காணோம்? அதாம்மா இப்படி நேரமா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நினைப்பெல்லாம் எனக்கு இங்கதான் இருக்கு. பரவாயில்லையே, கல்யாணம் ஆன உடனே பொறுப்பா கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க. யாரு? நான் எங்கம்மா, எல்லாம் ஐஸ் தான். ராசாத்தி அக்கா நாமினேஷன் பண்ண போறாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போனோம். ராசாத்தி அக்கா பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு அடம் புடிச்சு விடிய காலையிலேயே என்னை கூட்டிட்டு போயிட்டானா பாருங்களேன். அண்ணே, அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா, நீ ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு காலையில சுத்த ஆரம்பிச்சாமா. சுத்திக்கிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டா 108 சுத்தம். அவ சுத்த ஆரம்பிச்சு இந்த சாயங்காலம் ஆகி போச்சு. அதான் மேடம் முடியாம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்குன்னு இதெல்லாம் உடம்ப போட்டு வருத்திக்கிட்டு? என்ன ரசத்தி பேசுற நீயே? நீ ஜெயிக்கணுமா. அக்கிரமம் பண்ற அந்த கண்மணி தோக்கணும். அதுவும் சாதாரண தோல்வி இல்ல, படு தோல்வி ஆகணும் அவலாம். மா, நீ ஜெயிக்கிறதுக்காக நான் அளவு கூட குத்திக்குவேன், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க 2 பேரும் எங்க 2 பேர் மேல வச்சிருக்கீங்க பாருங்க பாசம். அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலடா. என்ன மாப்பிள்ள பேசுற நீங்க? நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு? தங்கச்சி நீ தானே. அதெல்லாம் நான் என்னைக்கு நினைச்சு பார்க்காம இருப்பேன். சும்மா இருடா, நமக்குள்ள இப்படி எல்லாம் நீ பேசாத. கைமாறு அது இதுங்கிற. மாமா ராசாத்தி, என்னம்மா நீ வருங்கால சேர்மன் என் தங்கச்சி இப்படி கண் கலங்கலாமா? இங்க பாரு, கண்ணெல்லாம் தொட. ஆமா, என்ன செய்யறதுப்பா, அவன் மேல யாராவது அன்பை காட்டினா அப்படியே உருகி போயிடுவா. சின்ன வயசுல இருந்து அவ அப்படித்தான்டா. ராசாத்தி,
நானும் ஐஸ்வர்யாவும் உனக்காக சேர்மன் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா கோயில் மணி அடிச்சதுமா. மா உன்னை ஏத்து நிக்கிற அம்புட்டு பேரும் ஏமா அந்த கண்மணி உட்பட அத்தனை பேரையும் நீ துண்ட காணும் துணியை காணும் ஓட வச்சு நீ தாமா இந்த ஊருக்கே சேர்மன் ஆக போறியா இல்லையான்னு பாரு. நீ தாமா கண்டிப்பா ஜெயிப்ப. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். ஐயோ அண்ணி, டவுட்டே கிடையாது. ராசாத்தி இந்த வாட்டி சேர்மன் ஆகி செய்ய போற நல்லது எல்லாத்தையும் பார்த்து அடுத்த எலெக்ஷன்ல அண்ணா போஸ்டா ஜெயிக்க போறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இன்னும் பல வருஷத்துக்கு இந்த ஊர்ல ராசாத்தி தான் சேர்மனாவே இருக்க போறா. ராசாத்தி ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னடா பண்ற? ஏய் இல்ல மச்சி, இந்த மாதிரி பொம்பளைங்க மேட்டர் குழந்தைங்க மேட்டர் டீல் பண்ணும்போது மனசாட்சி ரொம்ப மக்கர் பண்ணுடா. அதான் லைட்டா போட்டுக்க வச்சுக்கேன். மனசாட்சி மறுத்து போய் ஒரு ஃபீல் வராதுடா. அதான்டா. அப்ப எனக்கு கொஞ்சம் குடுறா. இந்த இறக்கு. ஏய் நீ கொஞ்சம் போட்டுக்கோ. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த ராசாத்தி எப்ப வேணாலும் வெளியே வந்துருவா. இல்ல வெளியே வர வைக்கணும். அப்படி வந்தா வாயில பிளாஸ்டர் ஒட்டி கத்த விடாம பண்ணணும். அதுக்கு டேப் இருக்காடா? இருக்குண்ணே. இதோ இருக்கு. அவன் கைய பின்புறமா கட்டுறது கயிறு ரெடியா இருக்குண்ணே. அவளை பிடிச்சி உள்ள அமுக்க கோணி ரெடியா இருக்குண்ணே. சூப்பரா. எல்லாமே பக்காவா இருக்கணும். மிஸ் ஆயிடக்கூடாது. அவ சாதாரண ஆள் இல்ல. நாம எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? புரியுதுண்ணா. மாப்பிள, இந்த கோகிலாமா 1000 ஓட்டுன உடனே ஆன்னு வாயை பொழந்துக்கிட்டு ஓட்டே இல்லாத பக்கத்தூர்காரன்ட்ட கொண்டு போய் காசை கொடுத்து ஏமாந்துருச்சு. அப்புறம் நம்ம பாரியப்பாதான், அட நீ மணப்பாறைக்காரனாச்ச, உனக்கு தான் ஓட்டே இல்லைன்னு சொன்ன உடனே கண்மணியும் கோகிலாவும் அப்படியே விடவெடுத்து போய் நின்றுருக்காங்க. வழக்கம் போல மரகதம் மட்டும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. தேவைதான் உங்களுக்கு. சரி டீயை குடி. ஹலோ ஹலோ ஹலோ. டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியே போய் பேசு. ஹலோ ஹலோ கேக்குதா? அண்ணே வழக்கம் போல டீ சூப்பர். மா போன் அடிக்குது. அண்ணே நம்ம ஹலோ. ஃபேக்டரியில வர்க் பண்றாங்க. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? சித்தப்பா அப்படியா? நல்லா இருக்கும். இப்பதான் நாங்க இருக்கிறதே தெரியுதா? ஹலோ. ஒரு விஷயத்தையும் நம்ம பிளான் ஹலோ. பண்ணிடணும். டேய், அவ போன் பேசிட்டு இருக்கா. சொன்ன மாதிரி பக்காவா அவளை தூக்கிடுங்க. நான் தோப்பு வீட்டுல வெயிட் பண்ற. புரிஞ்சுதா? சரிண்ணே. அவ போன் பேசிட்டு இருக்கா. போனை வாங்கி அங்கேயே சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு வந்தேன். சரிங்கண்ணா. என்ன? சரிண்ணே.
கரெக்டா பண்ணுங்க. நான் தொப்பு வீட்டுல வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துருங்க. ஆ. சுத்தமா வெளியே கேக்கலையா? போய் பேச. நம்ம ஃபேக்டரி வீட்ல இருக்க அதனால தான் டவர் கிடைக்கல போல இருக்கு. இருங்க நான் பேசிட்டு வரேன். ஹலோ. சரி. கேக்குதா? ஏய் வண்டி வண்டி போலாம். சரிதான், நீங்க சொல்றது சரிதான் சித்தப்பா. ஆமா ஆமா. யாரு யாரு? லோடு எவ்வளவு வரணும் அந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பாத்துரு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டெலிவரி அனுப்பி வச்சிரு. மாப்பிள்ள ஒண்ணு இல்ல, இந்த வார கணக்கு எல்லாத்தையும் தங்கச்சி ஒரு நாள் ஃபேக்டரிக்கு வந்துச்சுன்னு வையேன். இந்த வார கடன் ஒரு தடவை பாத்துடலாம். அம்மா அழகர் வந்திருக்கான், அவனுக்கு சேர்த்து சாப்பாடு பண்ணிடு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. ஏய் இருந்து சாப்பிட்டு தான் போறேன். ஐயோ அதுக்கு இல்லண்ணே, ஐஸ் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சமைச்சு சாப்பிடலாம்னு உட்காந்துருக்கோம். அதனால தானே வேண்டாண்ணே. ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டா. அழகு அவதான் டயர்டா இருக்கேன்னு சொன்னால, அவளுக்கு சேர்த்து சமைச்சு தரேன், கொண்டு போய் கொடு. சரிங்கம்மா பண்ணுங்க. பொண்ணு எங்க போன் எடுத்துட்டு போனா இன்னும் ஆளே காணோம். ரொம்ப நேரம் ஆச்சு. ஏ இலக்கியா போய் அம்மா கூட்டிட்டு வா. மா மா அம்மா இங்க அம்மா என்ன எங்கே காணோம்? ஐஷா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? பாட்டி அம்மாவே எங்கே காணோம்? நீ நல்லா தேடி பாத்தியா? நல்லா தான் பாட்டி பார்த்தேன். அம்மா வெளியே இல்ல. வெளியே இல்லையா? மாப்பிள்ள இலக்கியா சின்ன பிள்ளை சரியா பாத்துருக்காது. வா நம்ம போய் பாப்போம். நீங்க இங்கே இருங்க. அவ போன் பேச ஆரம்பிச்சாலே எங்க போறானே தெரியாது. நான் எந்த பக்கமா பாக்குறேன். நானும் வரேன். மாப்பிள்ள நீ இந்த பக்கம் பாரு. பொன்னி 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 எங்க போனா இவ? பொன்னி பொன்னி அனி அனி பொன்னி 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 எங்க இவ்வளவு காணுமே? அனி
அண்ணா தம்பி பொன்னியக்காவை பாத்தீங்களா? நானும் இப்பதான் வரேன், பாக்கலப்பா. சரிங்க. சரிப்பா. சரி வாங்க. அங்கேயும் காணுமே. எங்கேயும் காணோம். எங்க போயிட்டா தெரியலையே. சரி, கடைக்கு எங்கேயாவது போயிருப்பா. வாங்க போய் போன் தானே பார்க்கலாம். பேச போனா. மாப்பிள வெளியே அங்க இல்லையா? வெளியே எங்கேயுமே இல்லையே. பின்னால பின்னாடி பாத்தீங்களா? தேடி பார்த்தோம், அங்கேயும் காணுமே. காணும். எங்க போயிருப்பாங்க? போன் பேச போனவ எங்க போயிருப்பா?